நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியா மட்டுமல்லாது கீழை நாடுகளை வெற்றி கொண்டு கடல் கடந்து பல்வேறு நாடுகளை போர் மூலமாக வென்றெடுத்தவர் ராஜேந்திர சோழன். இந்திய துணை கண்டம் கண்ட ஒரு மாபெரும் பேரரசர் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னா மிக ஆகாது. ஒரு 1000 ஆண்டுகள் தாண்டியும் அவருடைய புகழ் இன்றும் நிலைத்திருக்கிறது. அவருடைய போர்க்குணம் இன்றும் பாராட்டப்படுகிறது. மக்களுக்கு செய்திய நற்காரியங்கள் இன்றுமே போற்றி பேசப்படுகிறது. அப்படின்னா சோழர்களுடைய காலத்துல பொற்காலமாக அவருடைய ஆட்சி காலம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தருணத்துல இன்றைய தினம் முப்பெரும் விழா கங்கை கொண்ட சோழபுரத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாள், கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்ட 1000 ஆண்டுகள், இப்படின்னு வரிசையாக இன்றைய தினம் ஒரு மிக பெரும் விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்துல. கூடுதல் சிறப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே நம்ம நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தின் சிறப்பு நிகழ்வுகள், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று கூறுகள் என்ன சொல்கிறது அப்படின்றதையும் விரிவாக நம்ம தொடர் நேரலையில நியூஸ் தமிழ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ராஜேஷ், தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் அப்படின்றது ஒருபுறம் பார்த்து கொண்டிருந்தாலும் இதற்கு பின்னாடி வரலாற்று சிறப்புகள் என்ன இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பியதுல ஒரு பகுதி தான் அப்படின்னாலும் கூட அவருடைய போர் திறன் அதை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். அப்படின்னா அவருடைய போர் மூலமாக அவர் எந்தெந்த நாடுகளை வென்றெடுத்தார், அவருடைய அந்த போர் சிறப்பு தொடர்பாகவும் பேச வேண்டியது அவசியம் தானே. அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக ராஜேந்திர சோழனை பற்றி பேசுவதென்றால் அவருடைய போர் திறமையை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். ஒரே நேரத்தில் பல பகுதிகளுக்கும் தன்னுடைய படைகளை அனுப்பி இந்தியாவினுடைய பல பகுதிகளை வெற்றி கொண்டார். அதன் காரணமாகத்தான் அவர் கங்கை கொண்டான் என்றும் கடாரம் கொண்டான் என்றும் அழைக்கப்படுகின்றார். கங்கை கொண்டான் என்றால் ஏதோ சும்மா வாய்க்கு வந்த பெயர் கிடையாது. ஏனென்றால் கங்கை வரை தன்னுடைய படைகளை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை வீழ்த்தி தன்னுடைய புலிக்கொடியை அங்கே பறக்க விட்டு அங்க இருக்கக்கூடிய கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு புனித நீரோடு அபிஷேகம் செய்தார் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு இடம்தான் தற்போது நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1000 ஆண்டுகள் சிறப்பு மிக்க அந்த இடத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இடத்தினுடைய அந்த வரலாற்றை பற்றி நாம் 1000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டுமானால் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியிலே கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய அந்த கங்கை கொண்டேஸ்வரர் கோயில் மற்றும் அரியலூர் பகுதியினுடைய ஒரு முக்கிய அடையாளத்தில் ஒன்றாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிபி 1023 காலகட்டத்திலே கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரமும் மற்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்னும் அந்த சிவன் கோவிலும் மற்றும் சோழகங்கம் என்ற அந்த ஏரியும் அந்த நினைவாகத்தான், அதாவது கங்கையை வெற்றி கொண்டதன் நினைவாகத்தான் இந்த கங்கை என்ற பெயரிலே அந்த சோழர்களையும் சேர்த்து சோழகங்கம், சோழகங்கை ஏரி, கங்கை கொண்ட சோழபுரம் என்ற 3 விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. கங்கை நதிக்கரையில் சோழர்களுடைய புலிக்கொடியை ஏற்றி தமிழர்களுடைய வீரத்தினை வட இந்தியா வரையிலும் பரப்பிய ஒரு முதல் மாமன்னனாக அவர் திகழ்கின்றார். தஞ்சாவூரிலிருந்து புதிதாக அந்த தன்னுடைய அந்த தலைமையை, தன்னுடைய அந்த தலைநகரை அவர் இந்த பகுதிக்கு மாற்றினார். பின்னர் சோழர்களுடைய அந்த வம்சத்தினுடைய இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக 256 ஆண்டுகள் வரை அந்த தலைநகரம் இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களால் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நகரத்திலே தான் ஒட்டக்குத்தருடைய மூவருலா, ஜெயங்கொண்டருடைய கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களிலே புகழ்ந்து பாடப்படக்கூடிய பல விஷயங்களும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய கங்கை பயணம் அவனது ஆட்சியிலே 11வது ஆண்டிலே மேற்கொள்ளப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் என்ற செப்பு தகடுகள் மூலமாக 1036 தான் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவில் கட்டப்பட்டது என்று உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகின்றனர். முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே 24வது ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம், அதே போல கிபி 1068 ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனுடைய அந்த குறிப்புகள் மூலமாக கிடைக்கப்பெறுவதாகவும் பல வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சோழர்களை பற்றி ஒருவரோ இருவரோ கிடையாது,
பல பேர் ஆய்வு செய்திருக்கிறார்கள், தங்களுடைய அந்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த செப்பு தகடுகள், கல்வெட்டுகள், பல்வேறு ஓலைச்சுவடிகள் போன்றவற்றிலெல்லாம் கிடைக்கப்பட்ட தகவல்களை அவர்கள் பத்திரப்படுத்தி தங்களுடைய ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக நாம் சோழ தேசத்திற்கு மீண்டும் செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பல தகவல்களை அதிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றளவும் கூட வாழும் வரலாறாக இருக்கக்கூடிய இந்த கோவில் மூலமாக அன்றைய சோழர்களுடைய அந்த கட்டிடக்கலை, அவர்களுடைய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலுடைய அந்த கோவிலுடைய கிட்டத்தட்ட ஒரு மினியேச்சர் என்று குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு அந்த காலகட்டத்திலேயே அதே போன்றது ஒரு கட்டிடக்கலையை தன்னுடைய தந்தை எவ்வாறு அங்கு ஒரு பிரம்மாண்ட கோவிலை சிவபெருமானுக்கு கட்டினாரோ, அதே போன்றது ஒரு சிவாலயத்தை தானும் தன்னுடைய தலைநகரில் கட்ட வேண்டும் என்று எண்ணி, ஆனால் அதற்கு போட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்காக குறைத்து கட்டினார். அதாவது அதைவிட பெரிதாக அவர் கட்டவில்லை என்றும் சொல்கின்றார்கள். எனவே பல்வேறு விஷயங்கள் அதில் இருந்தாலும் கூட தன்னுடைய தந்தையை போலவே அவரும் ஒரு கோவிலை கட்டி இருக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். தற்போது 1000 ஆண்டுகள் கடந்து ஒரு கோவில் நிற்கின்றது, எந்த விதமான பெரிய சேதாரமும் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர்களுடைய கட்டடக்கலையும் அவர்களுடைய தொழில்நுட்பமும் இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த கோவிலும் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. சந்தோஷ்வர, அனுகிரக மூர்த்தி மற்றும் சரஸ்வதி ஆகியவை இந்த கோவிலுக்குள் அழகிய சிற்பங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு பின்னால் வந்த அவர்களுடைய வாரிசுகள், அவர்கள் வழி வந்த மன்னர்கள் இந்த கோவிலில் சிறு சிறு வேலைப்பாடுகள் செய்திருக்கின்றார்கள், அவற்றை பராமரித்திருக்கிறார்கள். உள்ளே தங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வங்களுடைய சிலைகளையும் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து தற்போது இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. சமீபத்தில் தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக இதனை அறிவித்திருக்கின்றது. உலக யுனெஸ்கோவே இதனை அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய சிறப்பை, இதனுடைய பாரம்பரியத்தை, இதனுடைய தொழில்நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இன்னும் பல சந்ததியினருக்கும் இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் நாம் பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு முக்கிய பொக்கிஷமாக இந்த கட்டிடக்கலை, இந்த கோவில் என்பது இருக்கின்றது. சோழர்களுடைய வரலாறு என்பது காலம் உள்ளவரை, வரலாறு உள்ளவரை நிலைத்து நிற்கும். அதற்கு சாட்சியாக அவர்களுடைய கட்டடக்கலை பிரம்மாண்டமாக நிற்கின்றது.